தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ள நிலையில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்படும் பணம் மற்றும் பொருட்களை தேர்தல் பறக்கும் படையினர் தீவிரமாக சோதனை செய்து பறிமுதல் செய்து வருகின்றனர். இந்நிலையில் சூலூர் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் பெரும் மதிப்புள்ள தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கோவை சூலூர் சித்தாமணிப்புதூர் டோல்கேட் பகுதியில் தேர்தல் நிலை கண்காணிப்பு குழுவினர் இன்று வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்து ஒரு தனியார் ஆம்னி பேருந்தை நிறுத்தி அதிகாரிகள் விரிவான சோதனை செய்தனர். பேருந்தில் பயணம் செய்த மதுசூதன் ராணா என்பவரின் உடைமைகளை சோதனையிட்ட போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளார். இது அதிகாரிகளுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. அவரது உடைமைகளை சோதித்ததில் அவரிடம் 255 கிராம் தங்க நகைகள் இருப்பது கண்டறியப்பட்டது. பறிமுதல் செய்யப்பட்ட தங்க நகைகளின் தற்போதைய சந்தை மதிப்பு சுமார் 37,30,000 ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. பிடிப்பட்ட நபரிடம் நகைகளுக்கான முறையான ஆவணங்கள் ஏதும் இல்லாததால் அதிகாரிகள் அந்த நகைகளை பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட நகைகள் அனைத்தும் பாதுகாப்பாக சூலூர் தாலுகா அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டதாகவும் உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து நகைகளை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் எனவும் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். தேர்தல் காலத்தில் இதுபோன்ற சோதனைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.